சமயத்துல அந்த தண்ணீர் தேவதை அவனும் புடிச்சிட்டு போயிடுறான். எங்கடா போன என்னோட புருஷனை காணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காட்டுக்குள்ள தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஆத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அவனோட பொருட்களை பாக்குறா. அது மூலமா தன்னோட புருஷனை இந்த தண்ணீர் தேவதை இழுத்துட்டு போயிருச்சுன்ற உண்மையும் அவளுக்கு தெரிய வருது. என்ன பண்றதுனே தெரியாம பயங்கரமா அங்க நின்னு அழுது புலம்பிட்டு இருக்கா. ஆனாலும் அவளுக்கு எந்த ஒரு விடையும் கிடைக்கல. பயங்கர சோர்வாகி அந்த ஆத்தோட கரையிலேயே படுத்து தூங்கிடுறா. அந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுக்குள்ள அவளுக்கு ஒரு வீடு தெரியுது. அந்த வீடு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ளதான் தனக்கான விடை இருக்குன்னு சொல்லி நினைச்ச அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கும் போறா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட தன்னோட புருஷனை இந்த மாதிரி தண்ணீர் தேவதை தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்லி பயங்கரமா புலம்பி அதோட அவர் நான் திரும்பவும் பாக்கணும்னு கேக்குறா. அந்த வயசான அம்மா தன்கிட்ட இருந்த ஒரு மாயாஜல ஃப்ளூட்டை கொடுத்து இது ஒரு மந்திர ஃப்ளூட், இதை பயன்படுத்தி உன்னால உன்னோட ஹஸ்பண்ட காப்பாற்ற மட்டும்தான் முடியும். ஆனா உன்னால அவர் கூட வாழ முடியாது. ஏன்னா இந்த இசையை யாரு கேட்டாலும் அவங்களோட நினைவுகள் அழிஞ்சிரும் சொல்றாங்க. இருந்தும் தன்னோட ஹஸ்பண்ட காப்பாற்றணுன்றதுக்காக அந்த ஃப்ளூட்டை வாங்கிட்டு போறா அந்த பொண்ணு. அந்த கரைக்கு பக்கத்துல உட்காந்து அந்த ஃப்ளூட்டை வாசிக்க ஆரம்பிக்க இப்ப பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து அவளோட ஹஸ்பண்ட் மேல எந்திரிச்சு வரான். அவனை பார்த்ததும் சந்தோஷத்துல அவனை கட்டி அணைக்க பயங்கர சூறாவளியாட்டம் அந்த தண்ணீர் தேவதை அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வேற வேற இடத்துல போட்டுறா. இப்படியே பல நாட்கள் கடந்து போக அவங்களும் தன்னோட பழைய நினைவுகள் இல்லாம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு